ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கானி பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த காஜோலின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஜோடி கல்யாணம் ஆயிட்டு வீட்டுக்கு வராங்க. அங்க பார்த்தா அங்க இருக்கவங்க அவங்களுக்கு ஆர்த்தி எடுப்பாங்க இல்லையா, இவங்க தான் நம்மளோட ஹீரோயினி. இவங்க வந்து பக்கத்து வீட்டு ஆன்ட்டி. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ஆர்த்தி எடுத்துட்டு வரவேத்துக்கு அப்புறம் இப்ப வெளியில இருக்கவங்க என்ன பேசுவாங்கன்னா, இவனால அவளை ஒழுங்கா மேட்டர் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படி சொல்லும்போது, அதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற, எப்படி நைட்டே தெரிஞ்சிடும், நீ வேணா பாரு அந்த குஷி எப்படி இவனை வெறுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும் போது இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா, இந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்க பேர் காஜலுங்க. இவன் என்ன பண்ணுவானா, அப்படியே ஜன்னல் பக்கமா மேல துணி போடாத நிக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு ஒரு அங்கிள் வர்றாரு இல்லையா, இவர் இந்த ஊருக்கு ஒரு மைனருங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே பின்னாடியே வந்து அவளை கட்டி பிடிச்சி செம்மையா மூடேத்தி வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாருங்க. இந்த சீன்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். அந்த அளவுக்கு ஹார்டாவே எடுத்திருப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் இப்படியே மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா, நம்ம ஹீரோனி முதல்ல இவருக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல பார்த்தோன்னா அந்த பக்கத்து வீட்டு ஆண்டியான அந்த ராணி அவங்க உட்காந்துருப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பார் குஷி, உன் வீட்டுக்காரருக்கு வயசு கொஞ்சம் அதிகம் தான், ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன். இது வரைக்கும் ஊர்ல இருக்கிற எந்த பொண்ணும் தலை நிமிர்ந்து பார்த்ததே கிடையாது தெரியுமா அப்படி சொல்லும்போது, அதுக்கு குஷியும், நீங்க சொல்றது சரிதான்க்கா, கடவுள் தானே எல்லா ஜோடியும் முடிவு பண்றது, நம்ம கையில என்ன இருக்கு, சோ கடவுள் தான் முடிவு பண்ணியிருக்காரு, அவர் தான் உன் வீட்டுக்காரன்னு அப்படி சொல்லும்போது இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி ஓகே, முதல்ல இரவுல என்ன பண்ணணும் உனக்கு தெரியும் இல்லையா அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவ சிரிப்பாளா, ஏன் சிரிக்கிற, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் முதல் இரவுல செம ஃபன்னாலாம் நடந்துச்சு, எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சா, சோ எங்க வீட்டுக்காரர் முதல்ல ரூம்குள்ள வரும்போது அவரை பார்த்த உடனே பயந்துட்டேன். உடனே நான் என்ன பண்ணேன், சத்தம் போட்டு உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு இங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன திரும்ப சொன்னாரு, இங்க பாரு நான் உன்னோட பால் குடிக்கலான்னு வந்தேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு நான் என்ன திரும்ப சொன்னேன், இதோ பால் இங்க வச்சிருக்கேன் எடுத்து குடிங்க அப்படி சொல்லும்போது, நான் அந்த பால் ஒண்ணு குடிக்க வரல, நான் உன்னோட பாலை தான் குடிக்க வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவர் டப்புன்னு என் மேல பாஞ்சு பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோனி சிரிப்பாங்களா, உடனே அவளை சிரிச்சுட்டே இருக்கும் போது இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா ஒரு 3 பேரை காட்டுறாங்க. இவங்க 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நடுவில் உட்காந்துருக்காரு இல்லையா அங்கிள், அவர் தான் ஏற்கனவே பார்த்திருப்பானே, இவர் மைனருங்க. இந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, இவர் வந்து டாக்டருங்க. அதுக்கப்புறம் இங்காண்ட உட்காந்துருக்காரு பாருங்க, இவர் தான் இந்த ஊர் தலைவரே. இப்ப இவங்க 3 பேரும் சரக்கு அடிச்சுட்டு என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அட முதலாளியா, என்னது உங்க வீட்டு வேலைக்காரனுக்கா அவ்வளவு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு நியாயமே வேணாமா அப்படி சொல்லும் போது பக்கத்துல இருந்த அந்த மொட்டாங்கள் என்ன சொல்றாருன்னா, இது என்னப்பா நியாயம் வேணும், நல்லது தானே அவர் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லும் போது அதுக்கு சௌதரி, ஆமா நான் நல்லது தானே பண்ணேன், இதுல என்ன பிரச்சனை அப்படி சொல்லி கேட்கும் போது உடனே பக்கத்துல இருந்த அந்த மொட்டாங்கள் என்ன சொன்னா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுலனா உண்மைதான், ஆனா என்ன அவனால வேலை செய்ய முடியாது, இது இந்த ஊருக்கே தெரியும் இல்லையா அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அந்த டாக்டரும், என்ன சொல்றீங்க, உண்மையாலுமே அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படி சொன்னதுக்கு அப்புறம், ஆமா ஆமா கல்யாணம் மட்டும் தான் அவன் பண்ணுவான், மத்ததெல்லாம் நாம பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாம் சொல்லும் போது இதை கேட்ட டாக்டரும், இதுவும் நல்ல ஐடியா இருக்கு, அப்பனா நான் முதல்ல முந்திக்கிறேன், முதல்ல அவளை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் மனசுல நினைக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அங்க முதல் இரவுல தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அங்க உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க வந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவளுடைய முக்காட தூக்கி பார்த்துட்டு, உன்னுடைய முகம் பார்க்க எவ்வளவு அழகா தெரியுமா இருக்கு, உன் மேல கை வச்சாவே சொண்டுனா ரத்தமே வந்துடும் போலயே அப்படின்னு இவர் சொல்லும் போது இதை கேட்டு அவளு சிரிக்கும் போது இப்ப இவருக்கு செம மூடானதுல அவர் மனைவியை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சில இரட்டை அர்த்தம் எல்லாம் பேசுவாங்க. பட் அதை ஸ்கிப் பண்ணிட்டு இவங்க மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இவங்க பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாமே செம்மையாவே இருக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு ஃபுல்லாமே மேட்டரா தான் இருக்கும். இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிக்கும் போது இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதோட செகண்ட் எபிசோடும் பார்த்துடலாம். இந்த செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல சீனா இருக்குங்க. அதாவது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஓப்பனாவே பாத்ரூம்ல குளிச்சிருப்பாங்க. அதாவது வீட்டுக்கு வெளியில ஒரு துணி மாதிரி கட்டி அந்த இடத்துல குளிப்பாங்களா. அவங்க குளிக்கும் போது ஒரே ஒரு வெள்ளை சேரி மட்டும் தாங்க கட்டியிருப்பாங்க. தண்ணி ஊத்த ஊத்த அவங்களோட உடம்பு முழுக்க அப்படியே தெரியுமா. இவங்க இப்படியே குளிக்கும் போது இப்ப அந்த டாக்டர் என்ன பண்ணுவானா, அவங்க குளிக்கிறத அப்படியே பதங்கி நின்று பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தவனுக்கு ஒரு கட்டத்துல செம மூடானதுல இப்ப அவனு என்ன சொல்லுவானா, இவளை எப்படியாச்சும் அனுபவிச்சு ஆகணும், நம்ம இதை விடவே கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் மைண்ட் ஃபுல்லாவே அதுவே இருக்குங்க. இப்ப இவளும் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோ அப்படியே நடந்து வருவாரா. இப்ப அங்க பார்த்தனா அந்த மைனர் கிழவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஏ நில்லு ஒரு நிமிஷம், ஆமா எங்க போயிட்டு வர அப்படி சொல்லும்போது, வேலைக்கு தான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. சரி ஓகே, கல்யாணம் ஆச்சு இல்லையா, உனக்கு முதல்ல இரவு நேத்து எப்படி போச்சு, மேட்டர் பண்ணியா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும் போது இதை கேட்ட ஹீரோ டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுல நீ ஏன் கேட்கற, உனக்கு என்ன வேலை அப்படி சொல்லும்போது, இல்ல உனக்கு தான் ஒழுங்கா மேட்டர் பண்ண வராது இல்லையா,
ஸோ அதனால தான் கேட்டேன் அப்படி சொல்லும்போது, "உனக்கு தெரியுமா? தேவையில்லாம பேசாத" அப்படின்னு இவன் சொல்லுவானா, "என்ன கோவப்படுற? சரி ஓகே. உனக்கு தான் இப்பதானே கல்யாணம் ஆச்சு. உன் மனைவிக்கு ஏதாவது மளிகை ஜாமான் வேணும்னா என் கடைக்கு அனுப்பு. அவளுக்கு என்னெல்லாம் தேவையோ அத நான் செஞ்சு குடுக்குறேன்" அப்படி சொன்ன உடனே, இத கேட்ட நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருங்க. "நீ எதுக்கு கூப்பிடுறன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா இங்கிருந்து போ" அப்படி சொல்லும்போது, "உனக்கு நல்லது செய்யலாம் பார்த்தா நீ என்ன இவ்வளோ பிஹேவ் பண்ற? இப்படியெல்லாம் தான் வேலைக்கு ஆகாது. நீ என்கிட்ட ரூ. 1000 பணம் வாங்கின இல்லையா? அது எனக்கு இப்ப எடுத்து வை" அப்படி சொல்லும்போது, "நான் அப்புறமா தரேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, "இன்னைக்கு மட்டும் நீ அந்த காசு குடுக்கலன்னா, இன்னைக்கு நைட்டு உன் வீட்ல வந்து சத்தம் போடுவேன் பார்த்துக்கோ" அப்படி சொல்லிட்டு அவர் கோவமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாருங்க. இவன் எதுக்கு கூப்பிட்டான்னு நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சீன்ல பார்த்தோன்னா, இந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ராணி ஆண்டி வீட்டுக்கு போவாரு. அங்க அவங்க வீட்டுக்காருக்கு நெஞ்சு வலிக்குமா. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ஸ்டெத்தஸ்கோப் எடுத்து அவங்க நெஞ்சில வச்சு செக் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த ராணியோட மேலழகு அப்படியே தெரியுமா. இப்ப அத பார்த்துட்டே இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, செக் பண்ணிட்டு இருக்க பாரா, உடனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "டாக்டர் என்னாச்சு என் வீட்டுக்காருக்கு?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "அதுவா உங்க வீட்டுக்காருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தா மட்டும் தான் அத செக் பண்ண முடியும்" அப்படி சொல்லும்போது, உடனே இவளும், "டாக்டர் அதுக்கு அதிகமா செலவு ஆகுமா?" அப்படின்னு கேட்பாளா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, "அட செலவு பத்தி நீ ஏன் கவலைப்படுற? பிளட் எடுத்ததுக்கு அப்புறம் சொல்றேன் அது எவ்வளவு ஆகும்னு" அப்படி சொல்லிட்டு அவளோட மேல் அழக பார்த்துட்டே இருக்கும்போது அத அவளும் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவானா, தன் முந்தானி எடுத்து மறைச்சிட்டு இப்ப அவன் என்ன சொல்லுவானா, "பரவாயில்ல டாக்டர் நீங்க பிளட் டெஸ்ட் எடுங்க. நான் எவ்வளவு செலவானாலும் பார்க்குறேன்" அப்படின்னு அவ சொல்லுவா பாருங்க. இப்ப இவரு என்ன பண்ணாருன்னா, அவருடைய அழக பார்த்துக்கிட்டு, "சரி ஓகே நான் பிளட் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவரும் அவரோட பிளட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவரோட முதலாளி வீட்டுக்கு போறாருங்க. போன உடனே அவங்க முதலாளி என்ன கேட்பாருன்னா, "என்னப்பா கல்யாணம் பண்ண வீட்டுல பொண்டாட்டி எப்படி இருக்காங்க?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "பொண்டாட்டி நல்லாதாங்க இருக்காங்க" அப்படி சொல்லும்போது, "நல்லா இருக்காங்கன்னா எப்படி தெளிவா சொல்லு" அப்படி சொல்லும்போது, "நல்லானா ரொம்ப அழகா இருக்காங்க. கை வச்சேன்னா அப்படியே மெல்ட் ஆயிடுவா தெரியுமா" அப்படி சொன்ன உடனே இதை கேட்டா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மூடா இருக்கும்போது இப்ப இவர் என்ன கேட்பாருன்னா, "முதலாளி எனக்கு ஒரு 7 நாளைக்கான சம்பளம் பாக்கி இருக்கு. கொஞ்சம் குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அவ்வளவுதானே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா குடுப்பாரா. உடனே இதை வாங்கிட்டு, "ஐயா இது வந்து 2 நாளைக்கான சம்பளம். மீதி சம்பளம் முதலாளி" அப்படி சொல்லி கேட்கும்போது, "இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மொத்தமா வாங்கிக்கோ" அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் திருன்னு முடிச்சுட்டு சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அந்த மைனர் தாங்க காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, வழக்கம் போல அவருடைய அந்த பக்கத்து வீட்டு பொண்ணை கூட்டு வந்துட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவன் என்ன சொல்லுவானா, "நீங்க பண்ற வேலையால என்னோட ஜாக்கெட் ரொம்ப பெருசாயிட்டு இருக்கு" அப்படி சொல்லும்போது, "அட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இன்னும் நான் பெருசாக்குறேன். உனக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லு. நான் அதுக்கான காசும் கொடுக்குறேன். உனக்கு தேவையான சைஸ்ல வாங்கிக்கோ" அப்படி சொல்லும்போது, "அப்புறம் என்ன நீங்க இருக்கும்போது எனக்கு ஒரு கவலையும் இல்ல" அப்படி சொல்லிட்டு இப்ப இவர் காசு எடுத்து கொடுப்பாரா. "என்ன இது இவ்வளவு காசு இருக்கு" அப்படின்னு அவ கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை பண்ண வேண்டியது இருக்கு. அந்த குஷி இருக்கா இல்லையா, அவளை எப்படியாச்சும் எனக்கு கீழே படிய வை. அவளை நான் மேட்டர் பண்ணி ஆகணும்" அப்படின்னு சொல்லும்போது, "அது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் உங்களுக்காக பண்றேன்" அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க 2 பேரும் இங்க மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனே பாத்தீங்கன்னா வீட்டுல துணி மாத்திட்டே இருப்பாங்க. அவ துணி சேஞ்ச் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாவே இருக்கும். இவ என்ன பண்ணுவானா, அது மட்டும் இல்லாத கதவு ஓப்பன்ல வச்சிருப்பாளா. இப்ப அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா அந்த வீட்டுக்கு வருவாரு. வந்தவரு கதவு ஓப்பன்ல இருக்கிறத பார்த்துட்டு உள்ள வந்த உடனே இவங்க துணி மாத்துறத பார்த்துட்டு அப்படியே அவளோட அழகு ரசிக்க ஆரம்பிப்பாருங்க. இவர் ரசிக்கிறதெல்லாம் பார்த்தா வெறியாவே இருக்கும். அப்படியே ஒரு ஒரு மாதிரியா உருகி ரசிச்சுட்டே இருக்கும்போது உடனே அங்க பார்த்தனா நம்ம ஹீரோ வந்துருவாரு. வந்தவரு இவன் எங்க நிக்கிறான்னு உள்ள வந்து பார்த்தா ஹீரோனி துணி மாத்துறத அவரும் பார்த்துருவாரா. பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சாரு, "டாக்டர் நீ என்ன இங்க பண்ற?" அப்படி சொல்லும்போது, "அட நான் உன் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வந்தேன்" அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவரு டென்ஷன் ஆயிட்டு, "நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல இங்கிருந்து வெளியே போன்னு" சொல்லிட்டு டாக்டரை சத்தம் போட்டு அனுப்பிடுவாருங்க. அந்த டாக்டர் உன்னை நான் அப்புறமா பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கோவப்பட்டு போயிடுவாருங்க. போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயினி கிட்ட, "உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கதவு ஓபன் பண்ணி வச்சுட்டு இதுமே துணி மாத்திட்டு இருப்ப. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "நீங்க வருவீங்க சொல்லி தான் கதவு திறந்து வச்சேன். எனக்கு இப்படி நடக்கணும் எப்படி தெரியும்?" அப்படின்னு இவ சொல்லும்போது, "சரி ஓகே அடுத்த முறை கதவு பூட்டி வச்சுட்டு துணி மாத்து சரியா?" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்ப அந்த லாலாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயினை வழிமறிச்சு, "ஆமா நீ என்ன அவ்வளவு அழகா இந்த ஊர்ல இருக்கிறவன்லாம் உன் பின்னாடியே சுத்துறான்" அப்படி சொல்லி கேட்கும்போது, "அவனுக்கு சுத்தணும்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு ஹீரோயினி கேட்பாங்களா. "சரி ஓகே உன் வீட்டுக்காரர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "எங்க வீட்டுக்காரர் எங்க சம்பாதிக்கிறாரு? அந்த முதலாளி கிட்ட தான் வேலை செய்யறாரு. ஆனா சம்பளம் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் கொடுக்குறாரு" அப்படி சொல்லும்போது, "ஆனா நீ நினைச்சா நிறைய சம்பாதிக்கலாம் தெரியுமா?" அப்படி சொல்லும்போது, "என்ன சொல்ல வர?" அப்படின்னு இவ கேட்கும்போது, "ஆமா இந்த லாலா தெரியும் இல்லையா, அவருக்கு மட்டும் நீ கீப்பா இருந்தான்னு வச்சுக்கேன் உனக்கு நிறைய பணம் கிடைக்கும்" அப்படி சொல்லும்போது இதை கேட்ட நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு, "எல்லா பொம்பளையும் ஒன்ன மாதிரி நினைச்சுக்காத, உன் வேலையை மட்டும் பாரு" அப்படி சொல்லுவாளா. அதுக்கு இவ
இவன் என்ன சொல்லுவானா, என்னைக்காச்சும் பணம் தேவைப்படும், அன்னைக்கு எப்படியும் அவன் கூட தான் இருக்க போறேன், நான் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து போகும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. சீன்ல பார்த்தனா இந்த முதலாளி வீட்டுக்கு நம்ம ஹீரோ போவாரா, போயிட்டு ஐயா ஒரு 8 நாளுக்கு சம்பளம் பாக்கி இருக்கு, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு 8 நாள் சம்பளம் என்ன, உனக்கு 16 நாள் சம்பளம் நான் தரேன் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட ஹீரோ சந்தோஷப்படுவாரா. உடனே இவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆனா அதுக்கு நீ ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, நீங்க சொல்லுங்க முதலாளி, என்ன வேலை இருந்தா நான் செய்யறேன் அப்படின்னு அவன் சொல்லணும். அன்னைக்கு நீ சொன்னா இல்லையா, உன் பொண்டாட்டி சுண்டி விட்ட ரத்தம் வரும்னு, அவளை எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்து என் கூட சேர்த்து வை அப்படி சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோ டென்ஷன் ஆயிடுவாரு. உன்னை நல்லவன் நினைச்சா நீ இவ்வளவு கேவலமானவன் இருக்கிறடா அப்படி சொன்னோடனே இதை கேட்ட அவருக்கு கோவம் வந்துடும். என்னைய மரியாதையில பேசுறியா, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படி சொல்லும் போது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உன்ன மாதிரி அசிங்கமானவன்ட்டு நான் இதுக்கு போற இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து சத்தம் போட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா, உன்னை நான் எப்படி பழி வாங்குறேன்னு பாரு அப்படி சொல்லிட்டு இவர் மறைக்கும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம டாக்டர் தாங்க கட்டுறாங்க. இப்ப அந்த ஆன்டி என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் அவரோட ரிப்போர்ட் வந்துருச்சா, ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனை இல்லைல்ல அப்படி சொல்லி கேட்கும்போது, ரிப்போர்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, ஆனா அவருக்கு கொடுக்குற மருந்து தான் விலை ரொம்ப அதிகமா இருக்கும் போல அப்படி சொல்லும்போது, எவ்வளவு டாக்டர் வரும் அப்படி சொல்லி கேட்பாளா. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 15ல இருந்து 20 கிட்ட வரும் அப்படி சொன்ன உடனே, இவ்வளவு பணமா, இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது, அது மட்டும் இல்ல நான் வீட்டு வேலை தானே செய்யறேன் அப்படின்னு இவ சொல்லுவாளா. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய பக்கத்துல போயிட்டு, என்னோட தேவையை நீ பூர்த்தி பண்ணனா உன்னுடைய மருந்து தேவையை நான் பூர்த்தி பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவ பக்கத்துல ஒரு மாதிரியா பார்த்துட்டு நிப்பாரா. உடனே அவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு, சரி டாக்டர் உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு மேல இருக்கிற துணியை கழட்டிடுவாங்க. உடனே டாக்டருக்கும் அது வசதியா போனதால அவரு அங்க செம்மையா என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாரு. இந்த சீன்ஸ் வேற லெவலா இருக்கும். தன்னுடைய கணவருக்கு மருந்து வாங்க காசு இல்லாததால இந்த டாக்டர் இந்த ஆன்டியை யூஸ் பண்ணிடுவாருங்க. சும்மா வேற லெவல்ல இந்த மேட்டர் சீன்ஸ் இருக்கும். இப்படி இந்த ஆன்டி இந்த டாக்டரும் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமா மேட்டர் பண்ணுவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இதோட அடுத்த வீடியோ சீக்கிரமா பாத்துரலாங்க. இந்த வெப் சீரிஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாரு, சோ அவருக்காக தான் இது போட்டேன். ஓகே गाइस, இதோட வருவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ गाइस.